அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈத் அப்படின்னாலே டெசர்ட் இல்லாமல் இருக்காது. இந்த ஈதுக்கு இந்த டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா பட்டர் புட்டிங். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த எம்மியான பட்டர் புட்டிங் ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த டெசர்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்த்துடலாம். இந்த பட்டர் புட்டிங் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கஸ்டர்ட் பவுடர் வேணும். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான பால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். சூடாக இருக்கிற மாதிரி பால் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். ஸோ ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த டெசர்ட் ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் நமக்கு டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப திக்கான பால் சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இடைக்கிட பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவில் நான் கடல் பாசி ஆட் பண்ணிக்கிறேன். கடல் பாசி நீங்கள் முழுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 10 கிராம் அளவுக்கு எடுத்திங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இதில் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பட்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புட்டிங்க்கு பட்டர் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நமக்கு லைட்டாக மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கி இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ சுகர் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கூட போதும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சுகர் லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு அரை கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டன்ஸ் மில்க்கும் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இனிப்பை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சேர்க்குற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டான அளவுகளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் எல்லாம் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நான் ஆட் பண்ணிக்கல. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வராது. அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இந்த பாலை கொதிக்க விடணும். அதாவது நல்லா இந்த கஸ்டர்ட் பவுடர் குக் ஆனால் தான் நமக்கு பச்சை ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ இதை 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய புட்டிங் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், பாயசம் ரெசிபீஸ் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் பேஜ்குள்ளே இருக்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஈத் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். நம்மளோட மிக்சர் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 10லேருந்து 12 பீஸ் அளவுக்கு மேரி பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மேரி கோல்டு பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இது சேர்க்குறனால இது டேஸ்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புட்டிங் செட் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும்.
அதனால் நான் வந்து இந்த பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பிஸ்கெட் வந்து எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை பிஸ்கெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஓரியோ பிஸ்கெட் இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிஸ்கெட் வந்து எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிஸ்கெட் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்கெட் நல்லா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டானதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் சூப்பராக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆறி வரணும். ரொம்ப வந்து நல்லா ஆற வேண்டாம், லைட்டாக நமக்கு வெதுவெதுப்பானால் போதும். வெதுவெதுப்பானதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தான பேட்டராக கிடச்சிரும். இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு எந்த பவுலில் நீங்கள் வந்து புட்டிங் செட் ஆக போகிறீங்களோ அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஒரு 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பட்டர் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டர் புட்டிங்கை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணாமல் இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது கூடவே வந்து வால்நட் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது சாப்பரில் சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் நரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கார்னிஷ் பண்ணணுமோ அந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு அப்படியே சாப்பிட முடியாதுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பட்டர் புட்டிங் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான புட்டிங் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டிங் ரெசிபியை கண்டிப்பாக இதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.